ஈடாகாது. ஏரியல் ஷரோன் இஸ்ரேலுடைய ஜனாதிபதி முன்னாள் 2008 மாண்டு போனான், செத்து போனான். இவனை வைத்தியம் சொல்லுது 8 வருஷம் கோமால இருந்தாராம். 8 வருஷம் கோமால இருந்தாராம். உலக வைத்தியம் சொல்கிறது இவன் செய்த அநியாயம், இவன் செய்த கொலை, இவன் ஓட்டிய ரத்தம் கண்ணியமானவர்களே சாதாரணமான அநியாயம் செய்யல. லட்சக்கணக்கான முஸ்லிம்களை பரிதாபமாக கொண்டு குவித்த அயோக்கியன். இவனை அல்லாஹ் பிடிக்க நாடிய இடம் உலமாக்கள் சொல்கிறார்கள் சக்கராத். இவனுக்கு எப்படி அல்லாஹ் வாட்டினான் தெரியுமா? இவன் ரத்தத்தை ஓட்டினான் அப்பாவி முஸ்லிம்களுடைய. இவனுக்கு ஒரு நோயை கொடுத்தான் அல்லாஹ். கரண்டை கால் ஒரு சத்திர சிகிச்சை வரும், கால் வெட்டப்பட்டு சத்திர சிகிச்சை முடியும். அதே நோய் கெண்டை காலுக்கு வரும். அது முடிய முழங்காலுக்கு வந்தது, தொடக்கி வந்தது, இடுப்புக்கு வந்தது, வயிற்றுக்கு வந்தது, நெஞ்சுக்கு வந்தது, தலை வரைக்கும் 8 வருஷமா இந்த ஷரோன் கொத்தப்பட்டான். உலமாக்கள் சொல்கிறார்கள் இவன் கோமால இருக்கல்ல, கோமாவுல அல்ல. இவன் செய்த அநியாயம், இவன் ஓட்டிய ரத்தம் எப்ப முஸ்லிம்களுக்கு கை வைத்தானோ அப்ப அல்லாஹ் முடிவெடுத்தான். 8 வருடங்கள் அல்லாஹ் இவனை சக்கராத்துல பிடிச்சான். சக்கராத்துல கண்ணியமானவர்களே, சக்கராத் பயங்கரமானது. எனவே யாருடைய உள்ளத்துல சக்கராத்துடைய பயம் இருக்குமோ உலகத்துடைய எந்த சோதனையும் சோதனையாக விளங்காது. எங்களுடைய பார்வைக்கு சக்கராத்துடைய யதார்த்தம் பட்டுவிட்டால் உலகத்துடைய எந்த சோதனையும் எங்களுக்கு தூசி மாதிரி இருக்கும். சஹாபாக்களுக்கு அப்படித்தான் இருந்தது. அதனாலதான் வெட்டுப்படுவதை விரும்பினார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் துண்டு துண்டாக அறுக்கப்படும் என்று ஆசைப்பட்டார்கள் சஹாபாக்கள். சோதனைக்கு பயப்படவில்லை, அவர்கள் பயந்தது சக்கராத். எனவே சக்கராத்துடைய பயம் இருந்ததினால உடம்பு சல்லடையாக்கப்பட்டாலும் அது தூசி மாதிரி இருந்தது, தூசி மாதிரி. இதைத்தான் நாம் சொல்கிறோம். முதலாவது உலகத்துடைய யதார்த்தத்தை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். மௌத்து வரைக்கும் தான் இவை. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே சகோதரர்களே, சோதனை என்பது பல ரூபத்தில் வரும், சோதனை பல கோணத்தில் வரும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ. அல்லாஹ் சொல்கிறான் நாம் சோதிப்போம். وَلَنَبْلُوَنَّكُمْ நிச்சயமாக சத்தியமாக சோதிப்போம். مِنَ الْخَوْفِ பயத்தை கொண்டு சோதிப்போம். பயம் நாம் பார்க்கவில்லையா? 2012 பயத்தை பார்க்கவில்லையா? நிர்வாகிகள் எல்லாம் பதறி போனார்கள், நிர்வாகங்கள் எல்லாம் துடித்து போனார்கள். ஒரு உறவு வருகிற நாட்டில், நான் உள்ளூரை பற்றி பேசுகிறேன், வெளிநாடுகளை அல்ல, கலவரம் ஒன்று நடைபெற்றது. தராவியுடைய ரமலானுடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகின்ற 10 பெண்களை விட்டுவிட்டு ஆண்கள் பள்ளிக்கு வருவதா இல்லையா என்ற பயம். சுபஹானல்லாஹ், பயந்தோமா இல்லையா? பள்ளிக்கு வந்தால் வீட்டில் உள்ள பெண்களை நினைத்து ஆண்களுக்கு பயம், பள்ளிக்கு வந்த ஆண்களை நினைத்து வீட்டில் உள்ள பெண்களுக்கு பயம். பாடசாலைக்கு பச்சிலம் குழந்தைகளை அனுப்பினால் வீட்டு வாசல் வந்து சேரும் வரைக்கும் பயந்தோ பயந்தோ. அல்லாஹ் சொல்கிறான் பயத்தை கொண்டு சோதிப்போம். வல்ஜூ பசியை கொண்டு சோதிப்போம். பட்டினியை கொண்டு சோதிப்போம். எத்தனை முஸ்லிம் நாடுகள் பட்டினியை கொண்டு சோதிக்கப்படுகிறார்கள். அல்லாஹ் நினைத்தால் ஒரு கணப்பொழுதில் பசியை கொண்டு சோதிக்க வேண்டுமா? அவன் கோடீஸ்வரனாக இருக்கட்டும், ஒரே பகலில் சோதித்து காட்டினான். எங்கட நாட்டில் பார்த்தோம். வனக்குசி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ், உங்களோட பொருளாதாரத்தில் நஷ்டம் வரும். அல்லாஹ் சொல்கிறான் கஷ்டம் வரும், தீப்பிடிக்கும், நெருப்பு பத்தும், உங்களோட சொத்து செல்வங்கள்ல குறைவு ஏற்படும். இதுவும் வேண்ட சோதனை என்று அல்லாஹ் சொல்கிறான். லத்துபுலுவுன்ன ஃபீ அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான் உங்களை நான் சத்தியமாக சோதிப்பேன். உங்களோட உயிர்கள் பறிக்கப்படும், உங்களோட சொத்து செல்வங்கள் பறிக்கப்படும்.
இன்னொரு சோதனை அல்லாஹ் சொல்கிறார். சுப்ஹானல்லாஹ். இந்த வசனத்தை எடுத்து பார்த்தா இன்று எங்களுக்கு இறக்கப்பட்ட ஒரு வாசகம் மாதிரி இருக்கிறது. குர்ஆன் முஅ்ஜிஸா என்பது இதுதான். கயாமத்து வரைக்கும் வழிகாட்டி என்கிறது இதுதான். அல்லாஹ் சொல்கின்ற வார்த்தையை பாருங்க. வல தஸ்மஉன்ன மினல்லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிக்கும் வ மினல்லதீன அஷ்ரகு அதன் கஸீரா. அல்லாஹ் சொல்றான் இன்னொரு விதமான சோதனை. என்ன சோதனை தெரியுமா? ரெண்டு சாரார் வேதம் கொடுக்கப்பட்ட யஹூதி நசாராக்கள், வ மினல்லதீன அஷ்ரகு ஏக காலத்தில் உங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஷ்ரிக்கீன்கள், இவர்களுடைய நாக்கால இவர்களுடைய வார்த்தையால சில வார்த்தைகளை நீங்கள் கேட்க வேண்டி வரும். அல்லாஹ் சொல்கிறார் அதன் கஸீரா. அந்த வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுடைய உள்ளங்களை குத்தக்கூடிய அந்த வார்த்தையை கேட்டால் உங்களுடைய ரத்தம் கொதிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுவார்கள், நீங்கள் கேட்க வேண்டி வரும். இது என்ற சோதனை என்று அல்லாஹ் சொல்கிறார். கேட்கிறோம் இல்லையா? ரப்பு பேசுகிறார்கள், நபி பேசுகிறார்கள், வந்தான் வருத்தான் என்கிறார்கள், இவர்களுக்கு நாட்டில் இடம் கிடையாது என்கிறார்கள், இவர்கள் விரட்டி அடிக்கப்பட வேண்டும் என்கிறார்கள், இவர்கள் துரத்தி அடிக்கப்பட வேண்டும் என்கிறார்கள், இவர்கள் அரபு நாடுகளில் இருந்து வந்தவர்கள், இங்கு இடம் கிடையாது என்று எத்தனை வார்த்தைகள் இன்று நாம் இந்த மண்ணில் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இதை அல்லாஹ் அன்று சொல்லிவிட்டான். இதெல்லாம் கேட்க வேண்டி வரும் என்ற சோதனை. சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் சோதனை. இந்த கட்டத்தில் நீ எப்படி நடக்க வேண்டும்? இப்படிப்பட்ட சோதனையான சிச்சுவேஷன்களில் உங்களுக்கு ஏசுகின்ற கட்டத்தில் கேட்டால் உங்களுடைய ரத்தம் கொதிக்கும். அது ஈமானுடைய உணர்வு. அது இல்லை என்று சொல்ல முடியாது. அது வராவிட்டால் தான் இவன் முக்மினா என்று யோசிக்க வேண்டும். பதறும். இந்த மாதிரி சூழ்நிலையில் முஸ்லிம்களாகிய நீங்கள் எப்படி நடக்க வேண்டும்? நீங்கள் எப்படி நடக்க வேண்டும்? உங்களுக்கு எதிராக கிளம்பி இருக்கிறார்கள், ஒரு கூட்டம் உருவாகி இருக்கிறது, உங்களை நசுப்பதற்காக வேண்டி, உங்களை ஏசுவதற்காக வேண்டி. இந்த கட்டத்தில் நீங்கள் எப்படி நடக்க வேண்டும்? குர்ஆன் சொல்லித் தருகிறது பாடம். இதான் இந்த காலத்துக்கு தேவையான பாடம். இந்த ஜமியத்துல் உலமாவுடைய பிரச்சார குழுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பும் இதுதான். நாடளாவிய ரீதியில் இது மாதிரி இப்படிப்பட்ட கட்டங்களில் முஸ்லிம்கள் எப்படி நடக்க வேண்டும் என்ற பாடம், புத்திமதி, நசீஹத், உபதேசம் நாடளாவிய ரீதியில் நடைபெற்றுக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. ஜெம்மியா மேற்கொள்கிறது. இந்த கட்டத்தில் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை குர்ஆன் 2 வேர்ட், பெரிசா சூரா கணக்கு எடுக்கல, 4-10 சூரா எடுக்கல, ஆயத்தையும் எடுக்கல, 2 வார்த்தை சொல்லல அல்லாஹ் சொல்கிறான். இந்த மாதிரி கட்டத்தில் நீங்க எப்படி நடக்கணும் தெரியுமா? வ இன் தஸ்பிரு வ தத்தகு. 2 என்ன சொல்கிறான்? இது மாதிரி கட்டங்களில் நீங்க ஆயுதத்தை தூக்குறதல்ல, ரோட்டுக்கு இறங்குறதல்ல, கொடி தூக்குறதல்ல, ஆர்ப்பாட்டம் அல்ல, எஃபில இந்த பேஸ்புக்ல மாற்று கருத்துக்களை செய்து இஸ்லாமிய சமூகத்தை சின்ன பின்னமாக்குறதல்ல. நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? பொறுமையாயிருங்க. பொறுமை. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுக்கு ஏச்சா எங்களுக்கு, ரசூலுல்லாஹ் வாங்காத ஏச்சா நாங்க வாங்கிக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். என்ன சொன்னார்கள்? பைத்தியக்காரன் என்றார்கள் ரசூலுல்லாஹ்வை. சுப்ஹானல்லாஹ். சூனியக்காரன் என்றார்கள் ரசூலுல்லாஹ்வை. குடும்பங்களுக்கு மத்தியிலே பிளவை ஏற்படுத்தி திரிபவன் என்று ரசூலுல்லாஹ்வுக்கு அவர்கள் பட்ட பெயர்கள் சூட்டினார்கள். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் வாங்காத அடியா நாங்கள் வாங்கினோம், ரசூலுல்லாஹ் பட்டாத அடியா நாங்கள் பட்டிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். தாய்ஃபுடைய பயணம், ஹஜ் உம்ரா போனவர்கள் அந்த மண்ணை மிதித்திருப்பீர்கள். மிதிக்கணும் கண்ணியமானவர்களே. இந்த சரித்திரங்கள் சொல்வதற்கு கேட்பதற்கு இனிமையாக இருக்கும். ஆனால் யதார்த்தமாக இந்த கவலையோடு இதை கேட்கும் பேசும் போது கண்ணியமானவர்களை உள்ளம் குமுறுகின்ற குமுறலிக்குதே. இது சாதாரணமானதல்ல.
ரசூலுல்லாஹ் தாயிஃப்ல பட்ட அடி சாதாரணமானதல்ல. மக்காவுடைய பூமி ரசூலுல்லாஹ்வுடைய தாவத்துடைய உழைப்புக்கு செட் ஆகல, ஒத்து வரல. தாயிஃபுக்கு போனார்கள். ஏன்? பசுமையான பூமி, குளிர்ந்த பிரதேசம், எங்கட நூரலியா போன்ற பகுதி போன்ற குளிரான ஏரியா. மக்களும் சாந்தமாக இருப்பார்கள், செழிப்பாக இருப்பார்கள், மிருதுவாக இருப்பார்கள். இவர்களிடத்தில் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவோமே என்று தாயிஃபுக்கு போன நேரத்தில் அதை முடியாது என்று திருப்பி அனுப்புவேன், அதுவும் கிடையாது. என்ன செய்தார்கள்? சிறு குழந்தைகளை, வாலிபர்களை ஏவி ரசூலுல்லாவை சுமார் 9 கிலோமீட்டர் துரத்தி 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 கல்லால் அடித்தார்கள். ரசூலுல்லாவுடைய முழு உடம்பும் இரத்தக்கரையாக மாறியது, முழு உடம்பும் தகர்ந்தது. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாவுடைய உடம்பு கல்லடிபட்டு ரத்தம் வார உடம்பா ரசூலுல்லாவுடைய உடம்பு? சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் 10 சக்தி வாய்ந்த மனிதர்களுடைய சக்தியை கொடுத்திருக்கிறான், எனக்கு 10 நபிமார்களுடைய பவரை தந்திருக்கிறான் என்றால் 100 பேருடைய சக்தி ரசூலுல்லாவுடைய உடம்பு. இந்த உடம்புல தான் கல்லடிப்பட்டு ரத்தம் கசிந்தது. எப்படி அடிவாங்க இருப்பார்? அல்லாஹ்வுடைய தஜல்லியா குலுங்கியது, அல்லாஹ்வுக்கு கோபம் வந்தது. உடனடியாக அனுப்பினான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாத்தை. போருங்கள் ஜிப்ரீல் ரசூலுல்லாஹ்விடத்தில். வந்தார்கள் ஆக்ரோஷமாக ஜிப்ரீல், யா ரசூலல்லாஹ், ஒரே ஒரு வார்த்தை மட்டும் எனக்கு போதும், ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, இந்த தாயிஃபை அழிச்சு நாசமாக்குறேன் நாயகமே, ஒரு வார்த்தை. சுப்ஹானல்லாஹ், எப்படி அடிபட்டார்கள் என்றால், அந்த பயணத்துக்கு பின்னால்தான் சுமார் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், 2 மாசத்துக்கு பின்னால்தான் மேராஜுடைய பயணத்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்தார்கள். மேராஜுடைய பயணம் 7 வானம் தாண்டி போனார்கள், 7 வானம் தாண்டி போனார்கள். சுப்ஹானல்லாஹ், கண்ணியமானவர்களே, உலமாக்கள் இருக்கிறார்கள், கேளுங்கள். மேராஜுடைய சரித்திரத்தை எழுதும் போது வரலாற்று ஆசிரியர்கள் முதலாவது பாவிக்கின்ற வார்த்தை என்ன தெரியுமா? தஸ்லியத்தல் லின்னபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பயணம் ரசூலுல்லாஹ்வுடைய மன ஆறுதலுக்காக வேண்டி அல்லாஹ் ஏற்பாடு செய்தார். தாயிஃப்ல பட்ட அடிக்கு பிரதிகூலியாக கொடுத்த பயணம் மேராஜுடைய பயணம். சித்ரத்துல் முன்தஹா சரித்திர நீளமானது. சென்றடைந்த மாத்திரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பின்வாங்கினார்கள். யா ரசூலல்லாஹ், இதுக்கு பின்னால என்னுடைய பயணம் அல்ல, இதற்கு பின்னால் உங்களுடைய பயணம், நீங்கள் செல்லுங்கள். 70,000 திரைகளை தாண்டி ரப்புடைய அரிசிக்கு போறார்கள் ரசூலுல்லாஹ். இந்த கட்டத்தில் ஒழுக்கத்துக்குரிய சீதேவி, ஒழுக்கத்தை கற்பித்து தந்த மாநபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அரிசிக்கு போகிறார்கள். காலை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னால செருப்பை கலட்ட எத்தனித்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலில் இருந்த செருப்பு, ரப்பிடத்தில் இருந்து ஒரு அசரீதி வந்தது, யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், செருப்போடு வாங்க வேண்டாம் அல்லாஹ் அரிசிக்கு. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இந்த உலகத்தில தூர் சீனா மலைக்கு அல்லாஹ்வை சந்திக்க போறாங்க, மலையில ஏற போறாங்க. செருப்ப கலட்ட நினைக்கல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், செருப்போடு ஏற பார்த்தாங்க. அல்லாஹ் சொன்னான், ஃபஹ்லா நலைக யா மூசா, மூசா செருப்ப கலட்டிட்டு வாங்கண்டா. எங்க உலகத்துல, அங்க அரிசில ரசூலுல்லாஹ்வுக்கு செருப்போடு வாங்கண்டான். தப்சீருடைய உலமாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் ஏன் ரசூலுல்லாஹ்வுக்கு அரிசிக்கு செருப்போடு வர சொன்னான் என்றால், அந்த செருப்பு தான் ரசூலுல்லாஹ்வுடைய இரத்தத்தை தாயிஃபில் முத்தமிட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய இரத்தம் பட்ட செருப்பு அல்லாஹ் அரிசிக்கு எடுத்து கண்ணியப்படுத்தினான் என்றால், நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால், அப்படி என்றால் எப்படிப்பட்ட பெரிய தியாகத்தை செய்திருப்பார்கள் ரசூலுல்லாஹ். அதனாலதான் என்னமோ இவர்கள் ரசூலுல்லாஹ்வோடு நடந்து கொண்ட விதம் பைத்தியக்காரன்களை கல்லடிச்சு விரட்டுற மாதிரி ரசூலுல்லாஹ்வை விரட்டினாங்க. இன்றைக்கு சவுதியில் இருக்கக்கூடிய ஆக பெரிய மென்டல் ஹாஸ்பிட்டல் தாயிஃப்ல தான் இருக்குது.
அங்க ஒரு கருத்து கேள்விப்பட்டோம். அல்லாஹு அலம். தாயிஃபுக்கு போன நேரத்தில் நாம் விசாரிச்ச நேரத்தில் கேள்விப்பட்ட ஒரு செய்தி, அந்த ரசூலுல்லாவுக்கு செய்த அநியாயத்துடைய பிரதிபலிப்போ தெரியாதாம், ஒவ்வொரு பரம்பரையிலையும் ஒவ்வொரு பைத்தியக்காரன் பிறக்கிறான். கண்ணியமானவர்களே, பேசுவதற்கு லேசி, எப்படி பட்டிருப்பார்கள் அடி ரசூலுல்லாஹ். அந்த 100 மனிதர்களுடைய சக்தியை கொண்ட உடம்பு 9 கிலோமீட்டர் கல்லடி பட்டு 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 தகந்து வடித்தது உடம்பு. இந்த ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமா? வக்கில்லத ஹீலதி ஜிப்ரீல் வானா வானா, இவர்கள் அழிச்சிடாதீங்க. ஏண்ட பலகீனம், ஏண்ட அறிவு குறைவு, ஏண்ட சாதுரிய குறைவினால இவர்களுக்கு எப்படி அல்லாஹ்வை எத்தி வைக்க வேண்டிய விதத்தில் நான் எத்தி வைக்க தவறிவிட்டேனோ தெரியாது, அவரை விட்டு விடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் பொறுமை காத்தார்கள். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வ இன் தஸ்பிரு, பொறுமையாகிறீங்க, அப்பதான் வெற்றி. பின்னால முழு ஆட்சியம் இன்று வரைக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். பொறுமைக்குரிய கூலி வபஷிரி சாபிரீன் அல்லாஹ் சொல்கிறான். அது நன்மாராயமே நன்மாராயம் தான். எனவே சிறுபான்மையாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இது போன்ற கட்டத்தில் கையாள வேண்டிய காத்திரமான முடிவு அல்லாஹ் சொல்றான். இதுதான் அந்த கட்டத்தில் நீங்கள் எடுக்க வேண்டிய காத்திரமான முடிவு, பொறுமையாயிருக்கிறது.